வருகிறோம். நான் மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். நீங்கள் இந்த கூட்டத்துக்காக சிரமப்பட்டு வந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஒவ்வொரு விசுவாசிகள், அங்கே யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஏனென்றால் இது எங்களால் உண்டான நீதி அல்ல, இது தேவனுடைய கிருபையாயிருக்கிறது. இந்த காரியங்களை செய்வது எப்படிப்பட்ட சிரமம் என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். ஆனாலும் தேவனும் அதை அறிந்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதென்றால் உங்கள் ஒவ்வொருடைய ஒத்தாசையும் வேண்டும். அந்த ஒத்தாசையை நீங்கள் தந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆமேன். ஒவ்வொருவரும் அதுக்காக பிரயாசப்பட்டு உங்களுடைய அங்கிருந்து நீங்கள் பொருட்களை கொண்டு வந்து சிலர் காசுகளை எங்களுக்காக கொடுத்து, அது மாத்திரமல்ல சரீர உதவிகளை கொடுத்தீர்கள். அதுக்காக கர்த்தர் தாமே உங்கள் ஊழியங்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஏனென்றால் நாங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று நாங்கள் செய்ய வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிற காரியம். அது மாத்திரமல்ல, இதோட முடியக்கூடாது. நீங்கள் உங்களுடைய இடங்களிலும் நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். அதுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வர வேண்டும். ஏனென்றால் தேவன் அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறார். அதுக்காக தேவன் என்றால் நீங்கள் ரோமரில் வாசிக்கும் போது தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொன்றுக்காக அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமேன். அப்போ அதனால் நீங்கள் திறமை உள்ளவர்கள் இருக்கிறீர்கள், அதே நேரம் வசதி படைத்தவர்கள் இருக்கிறீர்கள், நல்ல வாலிப பிள்ளைகள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். அப்படியாக தேவன் உங்களை எதற்காக அங்கே கொடுத்தாரோ, உங்களுக்கு எதற்காக தேவன் அந்த பிரயாசங்களை கொடுத்தாரோ, அதையெல்லாம் நீங்கள் தேவனுடைய காரியங்களுக்காக செய்யும் போதுதான் எங்களால் அது செய்ய முடியும். ஆமேன். ஏனென்றால் சிறிது காலம் நாங்கள் ஒரு அம்னீசியா, ஆவிக்குரிய நினைவிழப்பிலே நாங்கள் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு மீண்டும் இந்த செய்தி எங்களை ஆதி பிதாக்களுடைய இருதயத்துக்கு திருப்புகிறது. ஆதி பிதாக்கள் அதை தான் செய்தார்கள். ஆதியில் நாங்கள் அப்போஸ்தலர் பார்க்கல, தங்களுடைய நிலங்களை, தங்களுடைய பணங்களை, தங்களுடைய வீடுகளை கூட அவர்கள் விற்று அவர்கள் அதை செய்தார்கள். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், எங்களுடைய செய்தியுடைய நோக்கமே அங்கே மல்கியா 4 சொல்லப்பட்ட மாதிரி அங்கே பிதாக்களுடைய இருதயத்துக்கு பிள்ளைகளுடைய இருதயம் திருப்புறது. அப்போ அந்த உபதேசம் என்ன? அந்த உபதேசமே அதை தான் கற்றுக் கொடுக்கிறது. அங்கே கர்த்தர் வரப்போகிறார் என்பதை குறித்து அவர்கள் அதிக ஆவலோடு இருந்து அவர்கள் அதற்காக பிரயாசப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த செய்தி அங்கே சரியான நிலையிலே போகாதபடியினால இன்றைக்கு பிள்ளைகள் தங்களுக்கான ஒன்றை சேர்க்க வேண்டும், தங்களுக்காக ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஓடுகிறார்கள். ஆனால் அது தவறல்ல என்று நாங்கள் பார்க்கிறோம். எதை கொண்டென்றால், செய்தி போகாதபடியினால். செய்தி அங்கே போகிற வேளையிலே அவர்கள் திருப்பப்படுவார்கள். அவர்கள் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால், இல்லாட்டி நானும் நீங்களும் அதை தான் செய்வோம். நாங்கள் என்ன செய்வோம்? இந்த இடத்துல எதை பேசினாலும் நாளைக்கு நாங்கள் ஏதோ ஒன்றே செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருப்போமானால் எங்களுடைய செயற்பாடு நாங்கள் யார் என்பதை அது காண்பிக்கிறதா இருக்கு. அப்ப அதனால இந்த காரியமானது தனிப்பட்ட ஒரு மனிதனுடையது அல்ல, இது மனவாட்டியினுடையதாக இருக்கிறது. ஆமேன். இது தேவனுடைய ஜனங்களுடையதாக இருக்கிறது. அதுக்கு சொந்தக்காரர் தேவனாக இருக்கிறார். நாங்கள் எந்த இடத்துல எதை செய்தாலும் நாங்கள் ஒன்றுபட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமேன். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் தேவன் அதை வைத்திருக்கிறார். ஆமேன். அதை வேதம் சொல்கிறது, உங்களை ஐஸ்வர்யவானாய் வைத்திருந்தால் அதை கொண்டு நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களை அதிகாரியாய் வைத்திருக்கலாம், அல்லது தேவன் உங்களுக்கு போதிக்கிற ஒரு காரியம், இப்படியாக ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு ஸ்தானத்தை அவர் வைத்திருக்கிறார். ஆமேன். இதெல்லாம் இணைக்கப்படுகிற வேளையில தான் நாங்கள் ஒரு இடம் அல்ல, நாங்கள் ஒவ்வொரு இடத்திலும் நாங்கள் தேவனுடைய காரியங்களை சொல்ல முடியும். ஆமேன். செய்ய முடியும். இதோடு அது முடிந்தால் அது உண்மையான எழுப்புதல் அல்ல. எழுப்புதலானது சபையில் ஏற்படுகிறது அல்ல, அது ஒரு தனிப்பட்ட மனிதனின் அங்கே உள்ளத்தில் ஏற்படுகிற ஊற்றாயிருக்கிறது. அது இருந்தால் சும்மா இருக்காது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படியாக அருமையான சாட்சிகள். பீட்டரை நான் பார்க்கும்போது அவர் அப்படி எப்படி சொல்ற அந்த இந்த இடத்துக்கு வரும்போது அவர் குறியிட்டு ராமே அவர்கிட்ட ஒரு கட்ஸான அவர் வர ஏனென்றா அது தேவனுடைய காரியம். ஆமேன். அப்போ அந்த நல்ல ஒரு பிள்ளைகளை தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அங்கே தேவன் இன்னும் அதிகமாய் தேவனுடைய காரியங்களுக்குள்ள நாங்கள் பலப்பட வேண்டும். எங்களுடைய நோக்கங்கள் எப்பயுமே
கிறிஸ்துக்குள்ளே இருக்கு. அதே போல அருமையான வாலிப பிள்ளைகள், அருமையான வாலிப சௌரியல் எல்லாமே இருக்கிறார்கள், அருமையான சௌரர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் ஒன்றுபடுகிற வேளையில தான் நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய முடியும். ஆமென். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரத்தை வச்சிருக்கிறார். ஒவ்வொரு சரீரமும் இப்ப கை நான் கொண்டு வந்த செய்தியில இருக்கிறது. இந்த கை உடைஞ்சிருந்தா என்ன செய்வோம்னா, இன்றைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு பொய்யான கையை நாங்கள் வைப்போம். ஆனா இந்த கை என்ன இதுல இருக்கு, ஆனா இந்த சரீரத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இருக்காது. இதுல அடிபட்டா இங்க வலிக்காது, அதே நேரம் இங்க அடிபடுகிற வழியில் இந்த கைக்கு வலிக்காது. இந்த நரம்பு இதோட கட் ஆயிட்டு. புரியுதா உங்களுக்கு? அதான் வேதம் என்ன சொல்ல, ஒரு அவயம் பாடுபட்டா முழு சரீரமும் என்ன செய்யும், வேதனை அடையும். ஏனென்றால் அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. அதனால நாங்க ஒட்டப்பட்டவர்களாக இல்லாத வண்ணம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே ஒரே சரீரமாக நாங்கள் இணைக்கப்பட வேண்டும். அது இணைக்கப்படுகிறதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் நாங்கள் செய்ய வேண்டும், எங்களை கிறிஸ்துக்கு ஒப்படைக்க வேண்டும். அங்கே கொரிந்தியர்ல சொல்லப்பட்ட மாதிரி ஒரே என்ன அந்த வசனம், தாகம் தீர்க்கப்பட்ட ஒரே சரீரத்துக்குள்ள, ஒரே ஆவியினாலே நாங்கள் ஒரே சரீரத்துக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அப்ப பாருங்க, அதே ஒரே சரீரத்துக்குள்ளாக வரும்போதுதான் நாங்க ஒவ்வொருவருக்குள்ள ஒரு உணர்வு வரும், ஒருவர் நேசிப்போம். ஒருவர் இல்லாம ஒன்றை செய்ய இயலாது. புரியுதா உங்களுக்கு? கண் இல்லாம ஒத்த கண்ணோட நான் ஒரு பக்கம்தான் பார்க்கலும். அப்ப அதனாலதான் அந்த வேதம் இது மாமிசத்துல உண்டாகிற இணைப்பை நாங்க விரும்புறதே இல்லை. நாங்க ஆவியினால உண்டாகிற ஒரு இணைப்பை தான் நாங்க விரும்புவோம். ஏனென்றால் அதுதான் நிலைத்து நிற்க முடியும், அது மாத்திரம்தான் சரியான ஒன்றா இருக்கிறோம். அதனால கர்த்தர் தாம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஏன்னா நீங்க இங்க வந்தோன்னே மகிழ்ச்சியாக ஐஸ்கிரீம் வாங்கி தர்றீங்க, வாழைப்பழம் இப்படியாக ஒவ்வொன்றை வாங்கி இந்த ஜனத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று உங்களோட செல்வங்களை கொடுக்கும் போது கர்த்தர் அதுக்கான பலனை அவர் உங்களுக்கு அளிப்பார். ஏனென்றால் இது கர்த்தருடைய ஜனத்துக்காக நாங்க செய்கிறோம். ஆமென். அது கர்த்தருக்காக அது கொடுக்கப்படும் போது நாங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கன்று. அப்ப நாங்க எங்களோட பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்ப்போம், எங்களோட சமுதாயத்துக்காக. எங்களுடைய அங்கே காலம் இல்லை, அங்கே சௌரன் அவர் சத்தியத்தை குறித்து தெரியாட்டியும் அவர் அதிகம் விசுவாசிக்கிறார். ஏண்டா அந்த ஒரு தவறு நடக்கும்போது. ஆனா ஆவிக்குரிய விதமா நாங்க பார்க்கும்போது அந்த மாமிசமான யூதர்களுக்கும் அதுக்கும் ஆவிக்குரிய யூதர்களுக்கும் அது சம்பந்தம் இல்லை. அவங்க தவற செய்வாங்க, காரியங்களை செய்தாலும் இந்த கிருபையானது புரஜாதிய மத்தி எடுப்பட மட்டும் அங்க தேவனுடைய மகிமை கடந்து செல்ல முடியும். ஆனாலும் அவருடைய வருகை அதி சீக்கிரமாயிருக்கிறது. ஆமென். பாவம் பெறுகிறது, ஓரின சேர்க்கை எல்லாமே இருக்கிறது. இப்ப யூதர்கள் இப்ப பெஞ்சமின் நெத்தனியாக இருந்தாலும் அவர்கள் அந்த 1,44,000 பேர்ல இருப்பாரான்றது எங்களுக்கு தெரியாது. ஆமென். அது இல்லாம கூட இருக்கலாம், நாங்க விசுவாசிக்கிறோம், அதுல அவருக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அவர் அங்கே தேவன் யாரை கொண்டு எதை செய்யணுமோ அதை அவரை கொண்டு செய்கிற தேவனாயிருக்கிறார். இப்ப ஆலயத்தை கட்ட யாரை கொண்டு ஆலயத்தை கட்ட வச்சு? கோரேசுக்கும் யூதனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அப்ப கோரேசை கொண்டு தேவன் என்ன செய்கிறேன், அதுக்கான வழியை கொண்டு. அதே போல ட்ரம்பு பார்க்கிற வழியில் எப்படிப்பட்ட ஒரு மோட்டு மனிதனா இருந்தாலும், ஆனா இன்றைக்கு எருசலேம ஒரு தலைநகரமாக்க தேவன் அவனை தான் தெரிந்து கொண்டேன். ஏன்னா அப்படியான மனிதன் தான் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அப்ப அதுக்காக தேவன் அவனை பார்வோனை ஏன் உயர்த்தினேர், பார்வோனை ஏன் கடினப்படுத்தினர் என்றா, அதான் வேதம் சொல்லுது, ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அதனாலதான் மைந்த வந்தாலும் நாங்க ஒன்றும் இது சரியில்லாத ஜனாதிபதி என்று சொல்ல இயலாது, ரணூர திசாநாயக்க வந்தாலும் இது தவறானவர் என்று சொல்ல இயலாது. ஏன்னா ஏற்படுத்துறவர் தேவனாயிருக்கிறார். ஆனா அது மெயினா நாங்க பார்க்கணும் எப்பயுமே இஸ்ரவேலே அமெரிக்கா தான். ஏன்னா வேதத்துக்கு அவங்க தான் பொருந்தவர்கள், மற்ற நாடெல்லாம் நோமல். ரெண்டாலும் தேவனுடைய வார்த்தை அந்த வண்ணமாக உரைக்கிறபடினால நாங்க எல்லாருக்கும் கணத்தை கொடுக்கணும். அதிகாரிகளை கணம் பண்ண சொல்லுகிறது. அதனால நாங்க அதுக்கும் அரசியலுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஏன்னா அரசியல்ல ஈடுபடுகிறவன் தேவனுடைய காரியத்தில் ஈடுபட இயலாது. ஏன்னா அரசியலுக்கும் தேவனுக்கும் அது சம்பந்தம் இல்லாத ஒன்றாயிருக்கிறது. ஆமேன். அதனாலதான் நாங்க அதை காரியம், ஆனாலும் தேவனுடைய காரியம் அதி சீக்கிரமாயிருக்கிறது. ஆமேன். அதனால அவர் அருமையா எதிர்பார்க்க. ஏன்னா அந்த பாவத்தை கண்ணும் போது
அவர் அதிக துக்கப்படுறார். ஆமென். ஆனாலும் தேவனுடைய காரியமானது எங்களுக்கு இப்படியாக உரைக்கிறபடினால நாங்கள் விசுவாசிப்போம். ஆமென். அதனால கர்த்தர் மீண்டும் உங்களை அதிசீக்கிரத்தில் காணணுமென்று நான் விரும்புகிறேன். நீங்களும் முகமுகமாய் நாங்கள் காண வேண்டும். ஒருவேளை தேவனுடைய வருகை சீக்கிரமாயிருந்தால் நாங்கள் ராஜ்யத்தில் நாங்கள் முகமுகமாய் எப்பொழுதும் நாங்கள் சந்திப்போம் என்ற ஒரு நிச்சயத்தோடு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் அதை கன்ஃபார்ம் பண்ணல. மன்னார்ல இந்த மாதத்திலே இறுதியில நீண்ட இடைவெளி இருக்கிறபடினால ஒரு நாள் அல்லது 2 நாள் அவர்கள் ஏதாவது செய்வோமாண்டு அங்கே பிரர் வாங்கியிருந்தார், எரிக் பிரர். அதை நாங்கள் சவரனிடம் சொல்லுகிறவர்கள் அவர் அதை விட ஒரு அதிக வாஞ்சியா இருந்தார். அப்படி அங்கே கர்த்தருக்கு சித்தமாயிருந்து அந்த ஒரு நிலைய தேவன் கொடுப்பாரானால் உங்களையும் நாங்கள் அழைக்கிறோம். ஆமென். ஏன்னா நீங்கள் கூடுமானவர்கள் முடிந்தவர்கள் நீங்கள் வந்து அந்த இடத்துல மகிழ்ச்சியை பெற்று அந்த இடத்தின் அங்கே அந்த ஜனங்களோடு நாங்கள் இன்னும் அன்பு செலுத்தி ஏன்னா நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டி எழுப்புவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாங்கள் சந்தோஷமா இருந்தா என்ன சொல்லுது வேதம்? சங்கீதம் ஒரு பாட்டு பாடி நாங்கள் நிறைக்கு வருவோமா? ஆமென். உரத்த சத்தமா ஒரு சந்தோஷத்தோட நாங்கள் பாட்டு படிப்போம்.